புதுமை மாதா வலம் வரும் இடமம்மா, இது புண்ணிய பூமியம்மா, பல புதுமைகள் நடக்குதம்மா. காவிரி கொள்ளிட கரையினிலே குடிகொண்டிருக்கும் மன்னையே, காவிரி கொள்ளிட கரையினிலே குடிகொண்டிருக்கும் மன்னையே, கலங்கி தவிக்கும் பக்தருக்கு புகலிடம் அளிப்பவள் நீயம்மா. பூண்டி புதுமை மாதா வலம் வரும் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பானவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாக இயேசு பிறந்த தாவீது நகர் பெத்லகேம். அங்குதான் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என ஒரு குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் மையமாக விளங்குவது சாலமோன் அரசர் கட்டிய வேளாண்மை. அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டுக்கு நாம் நுழைகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை உயர்த்தி பேசும் ஓமைகளை கூறியிருக்கிறார். சமாரியாவில் யாக்கோபின் கிணற்று அறைகள். இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்த்தப்படுத்தவன் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் இயேசு. அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழில் தானும் தேர்வு செய்தார். அவரின் தச்சு குடத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கபர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நாகும் ஜெபக்கூடத்தில் விவிலிய சொல்லை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாம். இப்போது கபர்நாகும் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகிலே சமர்ப்பிக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும்